Top news. தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு உள்ளிட்ட 50 இடங்களில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறையினர் சோதனையில் 89 கோடி ரூபாய் அளவு முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக தொடர்ச்சியாக புகார்கள் வந்தன. இந்நிலையில் அதிமுக அம்மா கட்சி அணி சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தினர். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு, அவரது கல்குவாரி உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். அமைச்சர் விஜயபாஸ்கரின் உதவியாளர் முகமது வீட்டிலிருந்து 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு உதவியாளர் வீட்டிலிருந்து 1 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதி, எம்எல்ஏக்கள் விடுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இது தவிர முன்னாள் எம்பி ராஜேந்திரன், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் ஆகியோரது வீட்டிலும் சோதனை நடந்தது. வருமான வரித்துறையினர் நடத்திய இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளன. மேலும் 89 கோடி ரூபாய் அளவு முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் உட்பட ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். 86% வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடைபெற்றிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே துணை ராணுவத்தின் உதவியுடன் நடைபெறும் வருமான வரித்துறையினரின் சோதனை அரசியல் காரணமாக நடந்திருப்பதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.